அந்த துஆவாகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. அதன் கருத்தாவது, யா அல்லாஹ், இந்த வாகனத்தின் மூலம் ஏற்படும் அனைத்து நலவுகளையும் உன்னிடம் கேட்கிறேன். இதன் மூலம் ஏற்படும் அனைத்து தீமைகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஆகவே இந்த துஆவை நாமும் ஓதி நாம் வாங்கக்கூடிய வாகனத்தில் உள்ள நலவுகளை பெற்று நமது வாழ்க்கையை சந்தோஷமாக சீராக சிறப்பாக கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வண்டி வாங்கியாச்சு. சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்ரைஸ் இதுதான் நம்ம புது ஃபால்கன்னு. ஸோ 12 வீலு 2016 மாடல் வண்டி இது. ஸோ டயர் கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். டயரெல்லாம் வந்து போடணும். இப்போது ஃப்ரண்ட்டில் 2 டயர் புது டயர் போடலான்னு இருக்கிறேன். பேக்கில் டம்மி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த சைடு ஒரு செட்டு போடணும், அதே மாதிரி அந்த சைடு ஒரு செட்டு போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்துல் கலாம் ஐயானே எம்பி பர்மிட்டுக்கு சென்ட்ரலில் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து 6 வருஷம் கனவு இந்த வண்டி வாங்கணுன்றது, பெரிய வண்டி. ஏன்னா நான் பெரிய வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு தோஸ்து பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ கூட அந்த வண்டியில் நான் கற்றுக்கிட்டேன். 2-3 இண்டிகேட்டர் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்டெப்னி இல்லை வண்டியில். அண்டு பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பம்பர் வந்து 2 போல்டுமே டைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஷேக் ஆகுது ஃபுல்லாகவே. இந்த டயரெல்லாம் கலட்டிடுவேன் நான். பிளாட்ஃபார்ம் இப்படி தான் இருக்குது. பிளாட்ஃபார்மும் நீட்டாக தான் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் பார்த்தீங்கன்னா டயர் தான் தோஸ்து போடணும். டயர் ஒரு 4 டயர் போடணும். ஸோ டயரோட கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம வண்டி வந்து BS3 வண்டி இது. இதோட ஃப்ரண்ட் லுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியில் கிளாஸ் எல்லாமே வந்து எல்லோ ஆகிடுச்சு. ஸோ இன்டீரியர் காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு வண்டியில். ஸோ இதுதான் நம்ம வண்டி. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபுல்லாக டஸ்ட்டாகவே இருக்குது. அண்டு வண்டி எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணோம். ரிவர் மாதிரி பார்க்குற மாதிரி அந்த டிசைனில் வந்து இந்த போர்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் லுக் இப்படி தான் இருக்குது. புதுசாக தான் இருக்குது இது ஃபுல்லாகவே. அண்டு ஃபேனு, சார்ஜிங் போர்ட் எல்லாமே இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமி. பிஸ்மில்லாஹ். ஸோ தோஸ்த் அல்ஹம்துலில்லாஹ் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணால் வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த கியர் ராடு சவுண்டு வருது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி டேட்டு 1ஆம் தேதி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி தான் நம்ம அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுனாக்கா வண்டி டெலிவரி எடுத்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ் தோஸ்த் வண்டி டெலிவரி எடுக்க போகிறோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 11. ஸோ அப்போ தான் வண்டி எடுக்கிறாரு. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம புது ஃபால்கன் எடுத்தாச்சு. ப்ரே பண்ணுங்கள். நேராக வண்டி வாட்டர் வாஷ் போகிறோம். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறோம். பிஸ்மில்லாஹ். தோஸ்த் நம்ம வண்டி வாட்டர் வாஷ் போயிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 6 மணி ஆகிடுச்சு டைமு. அண்டு இங்கே நான் பைபாஸில் பெங்களூர் பைபாஸில் நிப்பாட்டி வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் டயர் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தோஸ்த் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி நேற்று நைட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இருட்டிடுச்சு, அதனால் vlog எடுக்க முடியல. ஸோ நம்ம வண்டி கண்டிஷன் பாருங்கள். இப்போ போயிட்டு டயர் வாங்கிட்டு வரணும். ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி ஆகிடுச்சு. ஸோ தார்பால் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணோம். இப்போது தார்பால் செக் பண்ணிவிட்டு ஜேகே டயர் தான் வாங்கினேன். பேக்கில் 4 டயர் வாங்கினேன், ஃப்ரண்ட்டில் 2 டயர் மட்டும் தான் வாங்கினேன் என்கிட்ட. தோஸ்த்து நம்ம ஃபால்கன் வந்து டயரை கழட்டி மாட்டிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட சேல் பண்ணுறதுனால மொத்தம் பழைய டயரு, கேசிங் டயரு, டம்மி, வேஸ்ட்டான டயரெல்லாம் போட்டிருக்காங்க. அது எப்படியோ ரோலிங் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஃப்ரண்ட்டில் 2 நியூ டயரு, பேக்கில் அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்தது அப்படியே தூக்கி பேக்கில் போட போகிறோம். பேக்கில் 4 டயர் புது டயர் போட்டாச்சு. டம்மிக்கு வந்து பார்த்துட்ருக்கோம் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ நம்ம வண்டி ஆர்டி ஆஃபீஸ் வந்துட்டோம். ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபருக்காக டயரெல்லாம் மாற்றியாச்சு. அண்டு சீக்கிரமாக வா அப்படின்னு உடனே சருன்னு வந்தாச்சு சீக்கிரமாக. ஆர்டிஓ சார் வந்து அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே இருக்கிறாரு. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துன்னு போய் அந்த சைடில் விடணும். தோஸ்த் ஃப்ரண்ட் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன் ஃபால்கன் எடுத்துக்கிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே எல்லோ ஆகிட்டுக்குது, ஒன்றுமே தெரியல நைட்டில். தோஸ்த் கிளாஸ் எல்லாம் மாற்றியாச்சு, கிளம்பிட்டோம். ஸோ புது கிளாஸ் போட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். ஸோ போலூரில் இருக்கிற பெரிய மசூதியில் நமாஸ் முடிச்சுட்டு தோஸ்த் மிரர் ஒர்க் போயிட்டுருக்கு. மார்க் பண்ணியாச்சு. பட் அந்த இடத்துல வந்து உள்ள ஒரு வெல்டிங் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ
அது ஹோல் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் ஃபிட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. செட்டு இல்லை வண்டியில். ஸோ செட்டு கூட மாட்டியாச்சு. அந்த கிளாம்பு இல்லாமல் இருந்தது, அந்த கிளாம்பு கூட போட்டாச்சு. பட் அப்போ கூட கொஞ்சம் ஷேக் இருக்குது. அது தம்பிக்கிட்ட சொல்லி பலகை ஒன்று வர வச்சுருக்கேன், அது வர மாட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பார்த்தீங்களா இண்டிகேட்டரில் க்ரீன் லைட்டுங்கெல்லாம் அதில் சென்டரில் போய்ட்டு இருந்துச்சு. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான். அண்ட் அதுக்கான சுவிட்ச் இது புதுசாக போட்டிருக்கேன். இது வந்து 12 வோல்ட் செட்டுக்காக நான் ஃபிட் பண்ணிட்டேன். 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் எடுத்து எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் ஒன்று வச்சு அதுலேருந்து இந்த ஒயரை கொடுத்து செட் ஆன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. சொல்லியிருந்தேன் இல்லையா, மிரர் ஃபிட் பண்ணியாச்சு எல்லாமே. இந்த இடத்துல கிளாம்பு கொடுத்து எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த ஹெட்லைட் வந்து பல்பு போயிட்டு இருந்துச்சு, கலட்டி மாட்டிட்டேன் ஃபுல்லாகவே. அண்ட் இது கிளாஸ் கலட்டும் போது என்ன ஆச்சுனாக்கா, இந்த இடத்துல ஸ்க்ரூ வந்து கட் ஆகிட்டு இருந்துச்சு, தலையோடு கட் ஆகிடுச்சு. அது சரி அப்படியே இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பேப்பர் ஒர்க்ஸ் வந்துச்சுனாக்கா கிளம்ப வேண்டியது தான். இன்னொரு வேலை என்ன இருக்குனாக்கா, அந்த இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இந்த மேட் இருக்குது பார்த்தீங்களா, இது மழை தண்ணி உள்ளே விழுந்துச்சுன்னா மெட்டீரியல் நனைஞ்சிரும். ஸோ அதனால் இதை பிளேட் அடிக்கணும், நாளைக்கு தான் அடிக்கணும் இது ஃபுல்லாகவே க்ளீனாக. இந்த பேக் டயருக்கு அப்புறமா ஃப்ரண்ட் டயருக்கு ரிவர்ஸ் ஆரன்னு இருக்குது நம்ம வண்டியில், ஆனால் ஒர்க் ஆகலை. ஸோ இது நேற்று வெல்டு பண்ணோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க, வெல்டு வச்சாச்சு. ஸோ தோஸ்தை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தகடு ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நானும் என் தம்பியும் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பாவும் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் உள்ளே வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி வரும், தண்ணி உள்ளே போகாது. SRF தார்பால் வாங்கியாச்சு. செகண்ட்ஸில் தான் வாங்கினேன் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட. அண்டு இது வந்து கயிறு வந்து சித்தப்பாவோட வண்டியில் இருந்தது கொடுத்தாரு, யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.